பிறந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் திருச்சி சிவா. முதல் முறையாக நெல்லையைச் சேர்ந்த கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் திமுக சார்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல். மணிப்பூர், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா மாநிலங்களில் காங்கிரஸ் பொறுப்பாளராக செயலாற்றியவர் முதல் முறையாக எம்பி ஆகிறார். தேமுதிக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராகிறார் அக்கட்சியின் பொருளாளர் எல்.கே. சுதீஷ். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா முன்னிலையில் வேட்புமனு தாக்கல். சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தம்பிதுரை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் வேட்புமனுவை வழங்கினார். வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு பாமக தலைவர் அன்புமணி மனு தாக்கல் செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பீகார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் நிதிஷ்குமார். மத்திய அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் முன்னிலையில் மாநிலங்களவை பதவிக்கு வேட்புமனு தாக்கல். கடந்த நவம்பரில் முதல்வராக பதவியேற்ற 4 மாதத்தில் பதவியை ராஜினாமா செய்த நிதிஷ்குமார் 10 முறை முதலமைச்சராக பதவி வகித்த போதும் ராஜ்யசபா உறுப்பினராக விரும்புவதாக நிதிஷ்குமார் கருத்து. நிதிஷ்குமாருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பார்த்து பிறகாவது என்டிஏ கூட்டணி கட்சிகள் தெளிவாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் எம்பி வாணிக்கம் தாக்கூர் எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுக எச்சரிக்கை. காங்கிரஸ் கூட்டணிக்கு பிறகான என் ரியாக்ஷன் திட்டமிட்டதல்ல, ஆல் பினிஷ்ட் என்று தெரிவிக்கும் வகையில் ரியாக்ட் செய்தேன். அது சமூக வலைதளங்களில் வைரலாகிவிட்டது. தஞ்சாவூரில் அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. விட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிக்கை நம்பலாம் பார்த்து என்ன முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் மதவெறி அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு மடல். எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியத்துடன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம் என்றும் உறுதி. ஆஃபர் கொடுத்தேனும் திமுக கூட்டணியை உடைக்கலாம் என சிலர் கற்பனை கோட்டைகளை கட்டி வந்ததாக மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஆட்சியில் பங்கு தருவதாக தாவேக அறிவித்ததை மறைமுகமாக சுட்டிக்காட்டி விமர்சனம். நாங்குநேரி சம்பவத்தின் ரத்தம் காய்வதற்குள் இடைக்காட்டூரில் பட்டியலினத்தவர்கள் மீதான தாக்குதல் அதிர்ச்சி அளிக்கிறது. சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய முதலமைச்சர் கையாலாகாத பொம்மை போல இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை முடிந்து தேர்தல் உடன்பாடு ஏற்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. இரு கட்சிகளின் தலைவர்களுக்கும் தன்னுடைய பாராட்டுகள் என காங்கிரஸ் எம்பி ப. சிதம்பரம் எக்ஸ் தள பதிவு. எங்கள் கூட்டணிக்கு வந்து விடுவோம் என்று சொல்லி கூடுதல் சீட்டுகளை காங்கிரஸ் கட்சியினர் பெற்றுள்ளனர். திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்த கேள்விக்கு தாவேக நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேட்டி. எங்களால் அவருக்கு பயன் கிடைத்திருக்கிறது. அவ்வளவுதான். ஒவ்வொரு கட்சியும் இன்றைக்கு என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியாக இருந்தாலும் எங்களை காட்டி கூடுதல் சீட்டு பெறுகிற அளவுக்கு தான் நிலை இருக்கிறது. ஆகவே எங்களிடத்திலே வந்து விடுவோம் என்று சொல்லி கூடுதல் சீட்டை பெற்றிருக்கிறார். நாங்குநேரி இரட்டை கொலை விவகாரத்தில் சமூக ஊடகங்களில் வன்முறையை தூண்டும் விதத்தில் பதிவிட்டால் நடவடிக்கை பாயும். திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் வி. பிரசன்னகுமார் எச்சரிக்கை. சென்னை வியாசர்பாடியில் உள்ள அமமுக பிரமுகர் வீட்டில் இன்று அதிகாலை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு. பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய மர்ம நபர்கள் குறித்து எம்கேபி நகர் போலீசார் விசாரணை. மகாராஷ்டிராவின் நாக்பூரில் ஹோலி கொண்டாட்டத்தின் போது பாட்டி மீது ஆசையாய் வண்ணம் பூச வந்த பேரன். ஆத்திரத்தில் பேரன் என்றும் பாராமல் கொதிக்கும் வெந்நீரை ஊற்றியதால் சிறுவன் வலியால் துடிதுடித்த பரிதாபம். ஹார்மூஸ் நீரிணை மூடலால் ஈரான் அருகே 1109 மாலுமிகளுடன் சிக்கியுள்ள 37 இந்திய கப்பல்கள் மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்கியதால் ஹோர்மூஸ் நீரிணை மூடிய ஈரான் அரசு மீறி கப்பல்கள் சென்றால் தீ வைத்து எரிப்போம் என ஈரான் மிரட்டியதால் முடங்கிய போக்குவரத்து. அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலால் ஈரானில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1045 உயர்வு. ஈரான் இஸ்ரேலிடையே போர் தொடர்ந்து நீடித்தால் உயிர் பலி மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் காமேனியின் இறுதிச் சடங்கு ஒத்திவைப்பு என தகவல். 3 நாட்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த நேற்று ஏற்பாடான நிலையில் இறுதி ஊர்வலம் தேதி பின்னர் தெரிவிக்கப்படும் என அறிவிப்பு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் சூழல். இந்தியாவுக்கு 95 லட்சம் பேரல்களில் கச்சா எண்ணெய் அனுப்ப தயாராக இருப்பதாக ரஷ்யா அறிவிப்பு. போர் தொடங்கி ஒரு வாரம் ஆவதற்குள் அமெரிக்காவின் கை ஓங்கிவிட்டதாக ட்ரம்ப் பெருமிதம். ஈரான் நாட்டின் தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டு வருவதாகவும் பேட்டி. ஈரானின் புதிய தலைவராக யார் பதவிக்கு வந்தாலும் அவர்களை கொலை செய்வதே இலக்கு. ஈரானிய அரசால் நியமிக்கப்படுபவர் எங்கு பதுங்கி இருந்தாலும் தேடி அழிப்போம் என இஸ்ரேல் நாட்டின் ராணுவத்துறை அமைச்சர் காட்ஸ் சூளுரை.